இன்னைக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நெக்குக்கு ஸ்டிச் பண்ணுவோம்ல கிராஸ் பீஸ், அதை முதல்ல எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை ஜாயின் பண்ணிட்டு டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஐப்பட்டி இருக்கும்ல, அதை வந்து ஒரு ஓரத்தில் மடித்து தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கி பட்டி, இதை நம்ம எதுவும் ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கப் ஷேப்பு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் கப் ஷேப்புக்கு எந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்காங்க சென்டர் டாட்டுன்னு பார்த்து அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸ்லையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து கீழே நம்ம கப் ஷேப் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துலேருந்து 1 இன்ச் மேலே டாட் பிடிச்சிருக்காங்க. நம்ம அதே இடத்துல இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போதுலையும் பிடிச்சிக்கலாம். சென்டரில் இல்லாமல் சென்டருக்கு கீழே டாட் பிடிச்சிருக்காங்க. இப்போ எவ்வளோ அகலம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2.5க்கும் ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஓரத்தில் பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச் போயிடும், அதை எக்ஸ்ட்ராவாக சேர்த்து டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டாட்டு எப்படி பிடிக்குன்னு பார்க்கலாம். இப்போ கீழே எவ்வளோ அகலம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். 1 இன்ச் அகலம் இருக்கு. ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி கீழே டாட்டையும் பிடிச்சிக்கலாம். இதுவும் 2.5க்கே ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கீழே தையலுக்கு கொஞ்சம் போயிடும், அது ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் டாட்டையும் பிடிச்சாச்சு. இப்போ 3வது டாட் பிடிக்க போகிறோம். இப்போ 3வது டாட் பாருங்கள், நம்ம செகண்ட் டாட் பிடிச்சோம்ல, அதுக்கு நேராக இருக்குது. அதே மாதிரியும் இப்போ நம்ம இதுலேயும் டாட் பிடிச்சிக்கலாம். இது நான் எதுக்காண்டி ஒவ்வொரு டாட்டையும் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற ப்ளவுஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுறீங்க, எங்ககிட்ட இருக்கிற ப்ளவுஸ் வச்சு நாங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட எந்த அளவு ப்ளவுஸ் வந்தாலுமேவும் நம்ம அந்த அளவு ப்ளவுஸை பார்த்து அதில் எப்படி இருக்கோ அதே பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டரில் இருந்தால் நம்ம சென்டரில் டாட் பிடிக்க போகிறோம், இல்லை சென்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை மாதிரி பிடிக்க போகிறோம். அளவு ப்ளவுஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம 2 சைடும் டாட் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம பட்டியை இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போகிறத 2 பட்டி கீழே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கப் ஷேப்பை அதுக்கு மேலே வச்சுக்கலாம், நல்ல பக்கம் வந்து மேலே வர்ற மாதிரி. நெக்ஸ்ட் நமக்கு மேலே வரும்ல, அந்த பட்டி இப்போ மேலே வைக்க போகிறோம். கப் ஷேப்பு நல்ல பக்கம் மேலே இருக்குது, அதை பார்த்த மாதிரி இப்போ மேலே இருக்கிறத வைக்க போகிறோம். இப்போ நம்ம கீழே இருக்கிற 2 பட்டி, மேலே இருக்கிற கப் ஷேப்போட கிளாத்து,
அதுக்கு மேலே இருக்கிற பட்டி எல்லாமே கரெக்டாக வச்சு செட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இழுக்காம கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் ஒரு பீஸை மட்டும் மேலே வச்சோம்ல, அதை மட்டும் எடுத்து மேலே விட்டுட்டு மேலேருந்து இங்கே பாருங்கள் இது மாதிரி சுருட்டி கொண்டு வந்து இப்போ மேலே எடுத்து போட்டோம்ல, அதை திரும்பவும் எடுத்து வச்சு மூணையும் ஒன்றா வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ மூணையும் ஒன்றா வச்சு ஒரு ஸ்டிச் போட்டோம். இப்போ நம்ம அதை வெளில எடுத்தோம்னா நமக்கு பிசுறே இல்லாமல் பட்டி நீட்டாக அழகாக ரெடி ஆகிடும். இப்போ அதுக்கு மேலே ஒரு மடக்கு தையல் போட்டுடலாம். கீழே நம்ம ஒரு ஸ்டிச் போடணும்னா போட்டுக்கலாம். நான் இதில் போடுறேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் நான் ஊக்குப்பட்டி ஃபஸ்ட்டு தைக்கிறேன். ஊக்குப்பட்டி தைக்கும்போது நல்ல பக்கத்தில் இருந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். மேலே இருந்து இப்போ ஐப்பட்டி பாருங்கள், உள் சைடில் இருந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஐப்பட்டியை ஒரு மடக்கு தையல் போட்டுடலாம். இப்போ கொக்கி பட்டிக்கு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். ரெண்டாவதாக நம்ம அதை ரெண்டு மடிப்பாக மடித்து ஒரு தையல் போட போகிறோம். அவ்வளோதான் கொக்கி பட்டி. இப்போ நம்ம ஐப்பட்டியில் மடக்கு தையல் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு தையல் தெரியுதுல, அந்த தையலை மறைச்சி மேலே அது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு அடுத்து கண்டினியூ நாளைக்கு பார்க்கலாம்.